என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. நம்ம அம்சா சொன்ன மாதிரியே 2 நாள்ல தாளிச்சிடலாமாட்ட தெரியுது. நல்லா ஊறிடுச்சு எலுமிச்சம்பழமெல்லாம். என்ன மீனாச்சு எலுமிச்சங்கா பாட்டிலையே பார்த்துட்டு இருக்கிற ஏட்டக்குது. என்ன இப்பவே வியாபாரத்துக்கு போகணுங்கிற ஆசை வந்துருச்சா? அட ஆமா மாமா, நம்ம அம்சா சொன்ன மாதிரியே இந்த எலுமிச்சங்காயெல்லாம் 2 நாள்ல தாளிச்சு போடலாமான்னு தெரியுது. நல்லா ஊறிடுச்சு வாங்க இப்பவே. உன்ற நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் மீனாட்சி. சட்டு புட்டுன்னு தாளிச்சு வியாபாரத்துக்கு போங்க. அவசரம் அழிவை கொடுக்குங்கிற கதையா தினத்துக்கு மாமா இத்தனை அவசரம்? இன்னொரு 2 நாள் போட்டு அப்புறம் தாளிச்சு எடுத்துட்டு போலாம். அதுவும் சரிதான் மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையா செய்ய நீயே. சரிங்க மாமா, அதெல்லாம் இருக்கட்டு. நம்ம அப்புறமா இந்த வியாபாரத்தையெல்லாம் பார்த்துக்கலாம். பிள்ளைகளை பார்த்தும் 4 நாள் ஆகுது. அம்மா கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு 4-5 நாள் ஆகி போச்சு. நம்ம ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலாமா மாமா? சரியானா மீனாட்சி, நானே இதை பற்றி உன்றகிட்ட பேசலான்ட்டுதே இருந்தேன். நீ என்னாலும் சொல்லுவியோ என்னமோன்ட்டுதே நான் ஒன்றுமே கேட்கல. எனக்கும் பிள்ளைகளை பார்க்கணுன்னே தோணுது. பிள்ளை நமக்கு அண்ணுக்குள்ளேயே இருக்கிறாங்கவோ. ஆமாம் மாமா, நம்ம இப்போவே ஒரு ரேட்டு போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு அப்படியே பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் மாமா. சரி மீனாட்சி, இப்போ இன்னும் ஒரு வேலையும் இல்லை, வா இப்போவே கிளம்பலாம். சரிங்க மாமா, ஆனால் நடங்கோ. என்ன செய்யல தாயி, இந்நேரத்துக்கு இடிகளும் கையுமா உட்காந்துருக்குற, தினத்தை போட்டு கொட்டிட்டு கிடக்குற. ஏனோ சளி பிடிக்கிற மாதிரி தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்குதுங்கோ. அதை இஞ்சி போட்டு தட்டிட்டு இருக்கிற 2 இஞ்சி சுக்கு கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு காப்பி வச்சு குடிச்சோம்னா கொஞ்சம் தொண்டைக்கு நல்லா இருக்கு. அதை தட்டிட்டு இருக்கிறேன். சரியான அதை நீ போட்டு கொட்டிட்டு கிடக்கா போனா சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா போட்டு கொடுக்குறா. நீ ஏன் போட்டு கொட்டிட்டு கிடக்குற? இந்த ஒரு கிளாஸ் காப்பி தண்ணிக்கு போய் அவகிட்ட சொல்றாங்க வாங்க. சரியானா இந்த சின்ன தாயக்கா வேத்திக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. உங்ககிட்ட முன்னாள் சொன்னாங்களா? ஆமாங்க, சொல்லுச்சு அக்கா. பார்க்கல, ஒரு 4-5 பையன் இருக்குது. அவளுக்கு நேரங்காலம் வர உண்மைல்ல, சொல்லி பார்க்கலாம். அம்மா அப்பா என்ன பண்றீங்க? அடடே மீனாட்சி, மாப்பிள்ள வாங்க சாமி, வாங்க 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 மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. மீனாட்சி அம்மா எப்படிம்மா இருக்கிறீங்க? பிள்ளைகள்லாம் என்னம்மா பண்ணுறாங்க? அண்ணன் அண்ணி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? அடி தங்கம்மே, ஆண்டும் புண்ணியத்தில் நாங்கள்லாம் ஒரு குறையும் இல்லாமல் நல்லா தாண்டி இருக்கிறோம். அம்மா அழுகாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டு நல்லா. அப்புறம் எதுக்குமா அழுதுட்டு இருக்கிறீங்க? முதல்ல கண்ணை தொடைங்க. இல்லடிமா என்ற மகளை பார்த்த சந்தோஷத்துல அழுது போட்ட நான். உன்னை அழுகவே மாட்டேன். அப்புறம் மாமா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் மச்சான் சின்ன பொண்ணெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எங்கேயும் யாரையும் காண மாட்டேக்குது. ஆண்டம் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லாம நாங்க நல்லா இருக்கிறோங்க மாப்பிள்ள. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே சந்தோஷம். சின்ன பொண்ணும் மச்சானும் இப்பதான் காட்டுக்கு போறேன்னு போயிருக்கிறாங்க. ஓ அப்படிங்களாங்க மாமா, சரிங்க மாமா. ஆமா அம்மா, டெங்கு சந்தியா கவிதை ஒருத்தரையும் காண மாட்டேக்குது. பிள்ளைகளை பார்த்தே 4 நாள் ஆச்சுன்னு பிள்ளை நினப்பாவே இருக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தம்மா. இருக்கிறாங்க சாமி, இன்ன வரைக்கும் வேறு சோத்துண்டு போட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போத்தான் வேறு உன்ற அண்ணன் அண்ணி பிள்ளைகளை கூட்டிகிட்டு இப்போத்தான் தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க, வருவாங்க. சரிம்மா, சரியானா நான் ஒருத்தி பிள்ளைகளை நிற்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன் பாரு. மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள, ஏன் நின்றுட்டே இருக்கிறீங்க? உட்காருங்க மாப்பிள்ள, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வர. உட்காருங்க. இல்லை இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. செல்லத்தாயி நீ போய் கறி குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வை, நான் போய் கோழி அடிச்சு கொண்டு வரேன். சரிங்கோ, இதோ இப்பவே தொளிச்சு வச்சிடறேன். நல்ல வெடக்கோழியா பார்த்து போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் கறி குழம்பு. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க மாமா, பேசாம இருங்கோ. ஆமாங்க மாப்பிள்ள, இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இதுவும் கூட பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கு. அட உங்களுக்கு இல்லாததாங்க மாப்பிள்ள. ஆமாங்க மாப்பிள்ள, இன்னைக்கு என்ற கையால் உங்களுக்கு விருந்து வச்சாத்தே என்ற மனசே நிம்மதியா இருக்கு. உங்க சின்ராசும் காட்டுல தான் இருப்பேன். அந்த செவளக்கோழி ஒன்று இருந்ததல்லங்க, நல்ல வெடக்கோழி இப்பதான் மூட்டு வச்சுட்டுக்குது. அந்த கோழி பார்த்து போட்டு வாங்க. சரி புள்ள, நான் நல்ல கோழியாவே பார்த்து போட்டு வந்துடுறேன். நீ போய் கறி குழம்பு ஆக்கறக்கெல்லாம் ரெடி பண்ணு போ.
ஐயோ மாமா அதெல்லாம் எதுக்குங்க மாமா வீண் செலவு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாம இருங்க மாமா. என்னங்க மாப்பிள்ள செலவு, நாங்கள் எனக்கு காசு கொடுத்தா எடுக்கிறோம், தோட்டத்தில் இருக்கிற 2 இடத்த பிடிச்சிட்டு வந்து ஓட போறோம், இதுல என்ன செலவு இருக்குது? நீங்க நடங்க மாப்பிள்ள, எங்க கூட வாங்க, நம்ம போய் பிடிச்சிட்டு வரலாம். மாமா அப்பாதே இத்தனை தூரம் சொல்றாரல்லங்க மாமா, நீங்களும் அப்பா கூட போங்க, போய் ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க, போட்டு உண்டு போட்டே போகலாம். சரி மீனாட்சி, நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள, நீங்களும் போங்க, போய் நல்ல கோழியை பார்த்து பிடிச்சிட்டு வாங்க போங்க. சரிங்க அத்தையானா. மீனாட்சி என்றது அங்குமே என்று மகளுமே என்று மருமகனும் ஒரு நாள் என்று வீட்டில் வந்து என்ற கையால சோறு உண்ற மாட்டாங்களா என்று மகளுக்கும் என்று மருமகனுக்கும் ஒரு நாள் ஆச்சு ஆக்கி போட மாட்டோமா? எத்தனை நாள் நான் தவங்க இருந்தேன். அம்மா இப்ப எதுக்குமா அழுகிறீங்க? இனிமேல் எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா, அதான் நாங்க வந்துட்டோமல்லம்மா, வாங்கம்மா என்று ராசாவே. இதே போல என்னைக்கும் இந்த அம்மால வந்து பார்த்துட்டு போனீங்கனாலே போதுமுடி, இந்த கட்டை நல்ல முறைக்கு போய் சேர்ந்துருமுடி. அம்மா இப்ப நீங்க மட்டும் அழுகிறத நிறுத்தல, அப்புறம் நான் இப்படியே போயிருவேன் பாருங்க. இல்லடி என்றது அங்கமே. அம்மா இப்படியே நீ அழுதுட்டே பேசிட்டு நின்றுட்டு இருந்த, அப்பாவே இப்ப கோழி அடிச்சு கொண்டு வந்துருவாரு பாருங்க. ஆமா மீனாட்சி அதுவும் சரித்த, வா நம்ம போய் வெங்காயம் எல்லாம் ஒரு வடி நல்லா தொளிச்சு வைக்கலாம் நடா. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? அம்மா உன்னதான் இந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? அம்மா நீயா வாடி. அம்மா நான் வரது இருக்கட்டும், இந்த மாத்திரையை வச்சுட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற நீ? எப்ப பார்த்தாலும் இந்த மாத்திரையவே வச்சு பார்த்துட்டே இருக்கிற. அடி போடி இவளை, எத்தனை தடவை சொன்னாலும் உன்ற மரமண்டையில மட்டும் ஒன்றும் மேறாது. அம்மா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, எப்படியாவது இந்த மாத்திரையை அந்த மீனாட்சிக்கு எதுலையாவது கலந்து கொடுக்கணும், அதுதானம்மா? ஆமாடி மீனா, என்னை அசிங்கப்படுத்தின அந்த மீனாட்சியும் அந்த செல்லத்துறையும் நான் சும்மாவே விட மாட்டேன்டி. இந்த மாத்திரையை எதுலையாவது கலந்து அந்த மீனாட்சிக்கு கொடுத்து வயிற்றுல வாயில எல்லாம் புடுங்க வச்சு அவளைய பேதியான வெச்சாத்தாண்டி எனக்கு நிம்மதி. அம்மா அதுக்கு இந்த மாத்திரையை கையில் இப்படியே வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா அவளுக்கு பேதி வரு? அடியே இந்த மாத்திரையை எப்படியாவது அவளுக்கு கலந்து கொடுக்கணும் முடி, அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டுக்கிற. அம்மா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்மா, எப்படிம்மா இந்த மாத்திரையை நீ கொண்டு போய் கொடுப்பேன்? அடியே இந்த வேலையை வேற யாராவது கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா சொதப்பி விட்டு நம்மளைவே மாட்டி விட்டுருவாங்க. அதனால என்னம்மா பண்ண போறேன்? அதனால இந்த மாத்திரையை நானே அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன்டி. என்னம்மா சொல்ற? எப்படிம்மா நீ கொண்டு போய் கொடுப்ப? அடியை மீனா, நம்மளுக்கு வேற வழியே இல்லடி. நான் பண்ணது தப்பு தாண்டா செல்லத்தொரை, என்னை மன்னிச்சிருடா, வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுற மாதிரி போய் அவனைய கூப்பிட்டு அவளுக்கே தெரியாம சோத்துல கலந்து வச்சு போட்டு வரப்போறேன்டி நான். சூப்பர்மா, எங்க அம்மானா எங்க அம்மா தான். அம்மா இந்த ஐடியாவெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இது எப்படிமா ஒர்க் அவுட் ஆகுமா? அடியே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பொறுத்திருந்து பாருடி இந்த அம்மாளோட ஆட்டத்தை. சூப்பர்மா சூப்பர்மா. மாப்பிள்ள கொத்த வேற காலையிலேயே எல்லா கோழியும் திறந்து விட்டுட்டா, உனக்கு பிடிக்கிறது வேற கொஞ்சம் கஷ்டம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, நான் பிடிக்கிறேன், நீங்க தள்ளி நில்லுங்க. மாப்பிள்ள அந்த கோழி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க மாப்பிள்ள, எல்லாத்து கைக்கும் சிக்காதுங்க. ஒண்ணு உங்க ஒத்தைக்கு சிக்கு, அப்படி இல்லைன்னா உங்க மச்சானுக்கு சிக்கு. இப்ப என்ன பண்றது? அப்படியாங்க மாமா, மச்சான் இங்க தானேங்க மாமா இருக்கிறாருன்னு சொன்னீங்க? ஆமாங்க மாப்பிள்ள, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, இருங்க கூப்பிட்டு பார்க்கலாம். சின்ராசே, டேய் சின்ராசே. என்னது மாமா கூப்பிடுற மாதிரி இருக்குது? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படித்தான் கேக்குது. சின்ராசே, டேய் சின்ராசே. அத்தை இது அப்சியே தாங்கத்தை, அப்சி கூப்பிட்டுக்கிறாரு பாருங்க. ஆமாங்கத்தை அப்சியே தான், வாங்க போய் பார்க்கலாம்.
ஐ அப்பா நீங்களா எப்பப்பா வந்தீங்க? எங்களை பார்க்க இப்பதான் வரணும்னு தோணுச்சப்பா உங்களுக்கு? அப்பா அம்மாவும் வந்திருக்காங்களாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? நாங்க இப்பதாண்டா வந்தோம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மச்சான் வாங்க மச்சான், நல்லா இருக்கிறீங்களாங்க மச்சான்? ரொம்ப சந்தோஷங்க மச்சான். அண்ணே வாங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்க அண்ணே. அண்ணி வரலீங்களாங்கண்ணே? அண்ணியும் வந்திருக்கிறா சின்ன பொண்ணு, வீட்டில் இருக்கிறாங்க. நானும் மாமா வந்து தோட்டத்துக்கு வந்தோம். நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேங்க மச்சான். ரொம்ப சந்தோஷங்க மச்சான். சரி சரி, ஆனா எல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். இப்படி பேசிட்டு இருந்தா நேரமாயி போயிரு. டேய் சின்ராசு, ஐயா சொல்லுங்க ஐயா. டேய் சின்ராசு, அந்த செவல கோழி ஒன்று இருக்குதுல்லடா, அந்த முட்டு வச்சுட்டு இருக்கிற கோழி, வெட கோழி, அந்த கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு வாடா. சரிங்க ஐயா. அதை பாருங்க ஐயா, நான் இப்பத்தானுங்க ஐயா அதை திறந்து விட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். என்ன மாமா, மருமகனுக்கு வந்த உடனே தடபுடல விருந்து ஏற்பாடு பண்ணிட்டீங்களாட்டுக்குது? ஆமா சின்ன பொண்ணு, ஏன் அதுக்கு பெண்ணோ? இல்லைங்க மாமா, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், ஒரு கோழி போதுமாங்க மாமா? ஒன்று பத்தாது, 2 அணத்தை பிடிச்சிட்டு வாங்க. நல்ல பெரிய பெரிய கோழியா பார்த்து பிடிச்சிட்டு வாங்க. ஐயா நீங்க இங்கேயே இருங்க, அது சிக்காது. நானே போய் பிடிச்சிட்டு வந்துடணுங்க ஐயா. டேய் சின்ராசே, அது என்ற கைக்கு சிக்கவும் செய்யாது. நீயே போய் பிடிச்சிட்டு பொங்கல்ல நல்லா பொஸ்ட்டு உரிச்சு கொண்டு வா. இங்க வந்து வாட்டிக்கல ஐயா. சரிங்க ஐயா, இருங்க ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரிடா, சரி சரி, நேரமாக சட்டு போட்டுன்னு போய் பிடிச்சிட்டு வாங்க போங்க. சரிங்க ஐயா, இதை இப்ப வந்துடணுங்க. மாப்பிள்ள அவை வந்துருவாங்க. நம்ம இப்படி சித்தை உட்கார்ல வாங்க. அது என்ற கைக்கு சிக்கவும் செய்யாது. சரிங்க மாமா, அவை உடிக்கிட்டுங்க. அப்புறம் நான் வேணா போய் பொங்கல்ல பொசிச்சுட்டு வரணுங்க. ஆட வேண்டாம் விடுங்க மாப்பிள்ள, அதெல்லாம் சின்ராசே ஓச்சு போடுவேன். சரிங்க மாமா. மீனாட்சி, கோழி குஞ்செல்லாம் தான் மாமச்சனுக்குள்ளே பிடிச்சிட்டு போகக்கூடாது. நான் ஒரு 2 கோழி ஐயங்கிட்ட சொல்லி நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் மீனாட்சி. நீ போகிற போது கொண்டுட்டு போ சாமி. அம்மா அதெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பேசாமல் இருங்க. நீ பேசாமல் இரு. பாடுபடுற ஆம்பளைக்கு நல்லா நாட்டுக்கோழியும் கறிஞ்சோறு மாக்கி போட்டா தேண்டி நல்லா தெம்பாக இருப்பாங்கோ. அப்போ பாடுபடுறக்கு நாளும் சத்தி இருக்குன்னு சொன்னால் கேளு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ பேசாமல் இருமா. நீ நான் சொன்ன கேட்கவாடி போற. நீ என்னத்தான் கேட்டிருக்கிற சொல்லு. இதை மட்டும் கேட்கறக்கு அம்மா சொல்கிறேன், மரியாதையை கேட்டுக்காமா. இல்லைம்மா, இங்கிருந்து கறிஞ்சோறும் நான் வாங்கிட்டு போய் உண்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் அண்ணி என்னம்மா நினைக்கி? நம்மளுக்கும் ஐயனம்மா இருந்திருந்தா நம்மளும் இப்படி கொண்டு வந்திருப்போமேன்னு அண்ணியும் வருத்தப்படுமல்லம்மா. அதுக்கு தன்மா சொல்கிறேன் நான். அதுக்கு நீ என்ன மீனாட்சி பண்ணுறது? எங்கள் அண்ணன் இருந்திருந்தா அவளுக்கு செய்யாமல் இருந்திருந்திருக்குமா? என்னை விட டபுள் மடங்கு செஞ்சுதே இருந்திருந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு? அதுக்குத்தான் நானே அவளை கட்டிட்டு வந்துட்டேனே. உன்னை அதுக்கு மேலே நான் உன்னை என்ன பண்ணிட்டு? அம்மா என்னால் எதுக்குமா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? அதனால தான்மா நானே எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சிவனேன்னு ஒதுங்கி இருக்கிறேன். என்னதே இருந்தாலும் அண்ணி மனசும் கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாதல்லம்மா. அண்ணி நம்மளுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாங்கல்லம்மா. அதுவும் சரித்தேன் மீனாட்சி. நம்ம குடும்ப கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்குவான்னு சொல்லித்தேனேன்ற அண்ணன் மகளைவே நான் கட்டிட்டு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் நடந்துக்கிறா. நானும் தானே பார்த்துக்கிறேன். அதனால தானுமா நானும் சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு என்னைக்கும் பந்தவாசமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்மா. சொத்து வத்தெல்லாம் என்னம்மா, இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது. பணங்காசு சம்பாதிக்குவாமா முடியாமல் போயிடுது. அதுவும் சரித்தேன் மீனாட்சி. அதுக்கு வேண்டி ஒரு நேரம் ஒரு இத்தனை அரி கொண்டு போனதுனால என்னடி ஆயிரப்போகுது? இல்லைம்மா, ஒரு சின்ன சங்கட்டம் கூட அண்ணி மனசில் வந்துடக்கூடாதும்மா. அப்படி வந்துட்டா அப்புறம் நல்லாவே இருக்காதும்மா. அதனால தான் நான் சொல்கிறேன். நீ சொல்கிறதும் சரித்தேன் மீனாட்சி. உன்னை உங்கள் விரிய என்னமோ பண்ணுங்கோ. அம்மா அதெல்லாம் நாங்கள் நல்லா இருப்போம்மா, நீ கவலைப்படாமல் இரு. என்னங்க மாப்பிள்ள, உங்க மச்சான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளையவே காணோம். ஐயா இந்தாங்க ஐயா, ஒரு கோழி பொசிச்சுட்ட. இது நீங்க வாட்டிக்காரி எல்லாம் வெட்டுங்க, இன்னொன்னு பொசிச்சுட்டு வந்துடுற. சரிடா சின்ராசு, கொண்டா. இதை உரிக்கிறக்கு உனக்கு நேரம். அண்ணா நீங்களும் மாமாமு இந்த கோழியை நல்லா பாக்கு மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வைங்கண்ணா. இன்னொரு கோழி ரெட்டியாக கொண்டுட்டு வர்றோம். சரிம்மா சின்ன பொண்ணு, நான் வெட்டி வைக்கிற, போய் கொண்டு வாங்க போங்க. மாப்பிள்ள 2 தென்னோலி கொண்டு வந்து தீய மூட்டுங்க, நல்லா வாட்டிட்டு அப்புறம் கறி வெட்டிக்கலாம். சரிங்க மாமா. அண்ணா
மாப்பிள்ள பார்த்து நல்ல கை கெங்கால் தீக்கி பற்ற போதுங்க, நல்ல உடம்பு பூரா நல்லா வாட்டுங்க மாப்பிளே. சரிங்க மாமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க மாமா. நல்லா திருப்பி திருப்பி எல்லா பக்கம் காட்டுங்க மாப்பிளே, அப்பத்தே கறி நல்லா மணமா இருக்குங்க. சரிங்க மாமா, அப்படியே பண்ணிடணுங்க. பாருங்க மாமா, வாட்டினது போதுமல்லங்க மாமா, உனி எல்லாம் கரிஞ்சு போயிருமல்லங்க. எல்லா பக்கம் சுத்தியும் காட்டிட்டீங்கன்னா போதுங்க மாப்பிள்ள, ரொம்ப கறிகிற அளவு காட்டணுங்கிறது இல்லைங்க. சும்மா அந்த தீயி வாட்டம் இருந்ததுன்னா போதுங்க, நல்ல மனமா இருக்குங்க கறி, அதுக்கு தேனுங்க. ஓ வாரு சின்ராசும் வந்துட்டேன், அந்த கோழியும் நல்லா வாட்டிருப்பா. சின்ராசே நல்லா சுத்தியும் எல்லா பக்கம் காட்டிட்டு உனி போது கரிஞ்சு கரிஞ்சு வாயிரு போதும் நினைக்கிற போதும், உனி எடுப்பா. எடுத்துட்டு உனி கறியெல்லாம் நல்லா சின்ன சின்ன பீஸா வெட்டுங்க கொண்டுட்டு போல. நேரமாகுது, ஒரு பொழுதே ஓயிர மாட்டேங்குது, நேரம் போய் உங்கிறது ஓ. சரிங்க ஐயா, இதை எடுத்துறணுங்க. அம்மாடி மருமகளே, கறியெல்லாம் அருமையா வெட்டியாச்சு. நீ இந்த கறியை எடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நாங்க அப்புறமா வர்றோம். சரிங்க மாமா. என்ன மீனாட்சி இது? கோழி வெட்டிட்டு வரன்னு போனதில் இன்னும் ஆளுகளே காணுமே. தென் கோழி வெட்டுறாங்களா தென்னுதான் பண்றாங்கன்னு இன்னும் தெரியல. அம்மா, சந்தியா, கவிதா, வாங்க சாமி, வாங்க வாங்க என்றது அங்கங்களே. வாங்க நீ, இன்னைக்காவது எங்க வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்குதே. சின்ன பொண்ணு, வா வா வா, நல்லா இருக்கிறியா? அண்ணி, அதெல்லாம் நாங்கள் ஜம்முன்னு இருக்கிறோம். நீங்கள் இன்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அத்தை, இந்தாங்கத்தை நல்லா வெடக்கோழியை பார்த்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஆடி, இப்படியேவா ஊருக்குள்ள குண்டாவோட கறி தூக்கிட்டு வந்த? ஐயோ, பாலா போனவை கண்ணு பட்டுதுன்னா இந்த கறி நல்லா இருக்குமா? ஒரு கவர ஒண்ணும் இல்லாமையே போச்சு, இப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறையானாலுமே. அத்தை, காட்டில் கவர் உணத்தையும் காணோம், அது இப்படியே கொண்டுட்டு வந்துட்டோம். ஆமா போ, இத்தனை கறி இப்படி குண்டாவில் போட்டு தூக்கிட்டு வந்தா கொல்லிக்கண்ணு எல்லாம் கண்ணும் பட்டுதுன்னா இந்த கறி நல்லாவா இருக்கு? மீனாட்சி, இந்த கறி வாங்கிட்டு போய் உள்ள வெயி. சரிம்மா. அத்தை அத்தை. என்ன சின்ன பொண்ணு? அத்தை, நம்ம மீனாட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கிறா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வெளியிலேயே சமைக்கலாம் அத்தை, அப்போத்தான் டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சமைச்சாத்தானே நல்லா இருக்கு. ஆமாம்மா, அண்ணி சொல்றதும் சரித்தன்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒன்றாவே சமைக்கலாம்மா. வெளியிலேயே விறகடுப்பு போட்டு சமைக்கலாம், அப்போத்தான்மா கறி குழம்பே நல்லா இருக்கு. ஆமாங்க அம்ச்சி, எங்கள் அம்மா கேஸில் சமைச்சிட்டு இருந்ததை விட விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அம்ச்சி. நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்பெல்லாம் விறகடுப்புலையே செய்யலாங்க அம்ச்சி. ஆமாங்க அம்ச்சி, எனக்கும் விறகடுப்பு சமையல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதுலேயே செய்யுங்க அம்ச்சி. பாரா, என்ற வேட்டிகளுக்கு விறகடுப்புல சமைக்கிறது தான் பிடிச்சிருக்குதா? சரியானா விறகடுப்புலயே சமைச்சிட்டா தீந்துச்சு. அடடே மீனாட்சி, என்ன எல்லாம் வெளியிலயே வச்சு சமைச்சிட்டீங்களாட்டக்குது? ஆமாங்க ஐயா, இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து அடுப்புல சமைச்சு சாப்பிட்டா அந்த சாப்பாட்டோட ருசியே தனிங்க ஐயா. அதுவும் சரித்தேன், அதனாலதான் மனம் அங்க வரைக்கும் வருதா? சரி எல்லாம் ரெடி ஆயிருச்சா, சாப்பிடலாமா? அப்பச்சி, அம்மச்சி இன்னைக்கு பயங்கர டேஸ்டா செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, வறுவல் தனியா குழம்பு தனியா செம்ம டேஸ்டா செஞ்சிருக்காங்க. அப்படியா கண்ணுகளா? அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு குடி முடிச்சிடலாம். அடடே மாப்பிள்ளை, எல்லாருமே வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, எல்லாம் சாப்பிடலாம். இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறத பாக்குறக்கே எத்தான அழகா, மனசுக்கு சந்தோஷமா நிறைவா இருக்குது போ. சரியா சொன்ன செல்லத்தாயி. ஏனுங்க மாப்பிள்ள, பேசாம நீங்களும் எங்க கூடவே இருந்துருங்க மாப்பிள்ள. எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறக்கு எத்தனை சந்தோஷமா இருக்குதுங்க மாப்பிள்ள. ஐயோ இல்லைங்க மாமா, நாங்கள் இங்கே இருக்கிறது சரி வராதுங்க மாமா. ஏனுங்க மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? நான் வேணா இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே சின்ராசுக்குமே மீனாட்சிக்கும் சரிபாதி எழுதி கொடுக்குறேனுங்க மாப்பிள்ள. நீங்க அதை பார்த்துட்டு இங்கேயே இருங்களேங்க மாப்பிள்ள. ஐயோ இல்லைங்க மாமா, ஐயோ அப்படியெல்லாம் பண்ண வேண்டாங்க. நாங்களும் இருப்போங்க மாமா, இருக்கிறக்குன்னு ஒரு காலம் வருங்க. இப்பவே வந்து இருந்தா அது நல்லா இருக்காதுங்க மாமா. அண்ணா, நீங்கள் இங்கே வந்து இருக்கிறதுனால எங்கள் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. நாங்கள் ஏதாவது சொல்லுவோன்னல்ல நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆமா மச்சான், நீங்களும் எங்க கூட வந்து இருந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்யலாம். எல்லாரும் ஒட்டுக்கா சந்தோஷமா இருக்கலாங்க மச்சான். இல்லைண்ணே, இல்லைங்க நீ கட்டி கொடுத்த உள்ள வெளி இருந்தாத்த மதிப்பு மரியாதை எல்லாமே. நான் வெளியிலிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் தோணி ஒன்று உருவாக்கிட்டு அப்புறம் வந்து இருந்துக்கிறோம்ங்க நீ. நாங்கள் சொன்னா மட்டும் நீங்கள் கேட்கவா போறீங்க? ஏதோ வாரத்துக்கு ஒருக்கானாலும் இந்த மாதிரி வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு அதுவே சந்தோஷம்.
கண்டிப்பாங்க அத்தை, நாங்கள் வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகிறோங்க அத்தை. நீங்களும் சாப்பிடுங்க அத்தை. ஏன் மீனாட்சி, இந்த அம்மா அப்பா இருக்கிற போது நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கறக்கு எங்களுக்கு மனசே தாங்க மாட்டேங்குது. நான் தான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறேனே, இங்கே வந்து இருந்தாத்தே என்ன. அதுக்கு இல்லைங்கப்பா, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. யார் வாய் அடைச்சாலும் இந்த ஊர்க்காரங்க வாய் அடைக்க முடியுமா? அவைகளுக்கு வேண்டினாலும் நம்ம அப்புறம் வாழ்ந்து தானே ஆகணுங்கப்பா. சரி சாமி, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படியோ வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா சரி. சரிங்கப்பா, கண்டிப்பா நாங்க வர்றோம். சரி சாமி, சரி சாமி.